தெரிஞ்ச பேசிக் ஸ்கீம்ஸ் தான். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க சேவிங்ஸ் ஸ்கீம். என்ன சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு? அதுல என்னென்ன இருக்கு? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். நாங்க குடுக்குற இன்புட்ஸ் ஒரு 25% தான் இருக்கும். உங்களோட எஃபெக்ட் எல்லா இன்ஸ்டிடியூட்லயுமே அதுதான். யாரும் பைசா கட்டுறதுனாலயே பாஸ் பண்ண போறதில்ல. கிளாஸ ஒழுங்கா அட்டெண்ட் பண்றதுனால பாஸ் பண்ண போறதில்ல. நாம போடுற எஃபெக்ட் தான். எவ்வளோ நம்ம இந்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்றோம். நம்மள நாமளே எவ்வளோ தயார்படுத்திக்கிறோம். அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம பாஸ் பண்ணிருவோம். அப்படிங்கிற மைண்ட் செட்ட ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு, நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்மளோட நம்மளோட ப்ராடக்ட் நாலேட்ஜ் நமக்கு தெரியணும். நம்ம வேலை செய்ற இடத்துல என்ன ரூலிங் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டா வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமையும் கிளியர் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு டைம்லைன் பில்ட் பண்ணிக்கோங்க. அதுல தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் போக முடியும். எம்டிஎஸ் யாரெல்லாம் எம்டிஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களோ, அவைங்கலாம் சிலபஸ ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். கரெக்ட்டா ஒரு 1 1/2 மாசத்துக்குள்ள உங்க சிலபஸ கம்ப்ளீட்டா முடிச்சிரலாம். அதே மாரி போஸ்ட்மேன் அண்ட் பிஏ இவங்களுக்கெல்லாம் எண்ட் ஆஃப் தி பிப்ரவரி ஆர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் டோட்டல் சிலபஸ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரெகுலர் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். எல்லா ஆன்லைன் கிளாஸஸும் மிஸ் பண்ணாம பண்ணுங்க. அதே மாரி அந்தந்த கிளாஸஸ்லயே அப்பப்பவே அன்னைக்கு நடக்கிற கிளாஸஸ்க்கான டெஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட்ட வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு டெஸ்ட் பேட்ச்ல பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். அது அது வேண்டாம். நம்ம என்னைக்கு இன்னைக்கு படிக்கிறத அன்னன்னைக்கே ஒரு தடவ ரிவைஸ் பண்ணி பார்த்துற போறோம். ஓகேங்களா? இப்ப கிளாஸ்க்குள்ள போயிரலாமா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சைட்ட பத்தியோ, இல்ல வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படின்னா ஒண்ணு சாட் பாக்ஸ்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா, நோ டவுட்ஸ்ன்னு போடுங்க. கிளாஸ்க்குள்ள போயிரலாம். ஆடியோ விசிபிள் தானே? சாரி ஆடியோ ஹியரபிள் தானே? எல்லாருக்கும் கேட்குது இல்லையா? தேங்க் யூ. சரி. இப்ப கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம்னா, சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ். நம்மகிட்ட இருக்க என்னென்ன சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு? ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாரி தெரிஞ்சுப்போம். நம்ம எல்லாமே எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் எடுப்பாங்க. சேவிங்ஸ் ஸ்கீம்னா என்ன? நீங்களும் படிச்சா கூட தெரிஞ்சிரும். சேவிங்ஸ் ஸ்கீம் நம்ம எதுக்காக வச்சிருக்கோம்? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலா நாம ஒரு ஏஜென்சியல் சர்வீஸ் தான் பண்றோம். போஸ்ட் ஆஃபீஸோட சொந்த ப்ராடக்ட் கிடையாது. நம்மகிட்ட இருக்க சேவிங்ஸ் ஸ்கீம். நாம இத வந்து ஒரு ஏஜென்சியல் சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு ஏஜென்சியல் சர்வீஸா பண்றோம்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு அவிங்களோட ப்ராடக்ட்ட நம்ம ஒரு பை ப்ராடக்ட்டா எடுத்து ஒரு ஏஜென்சியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏஜென்சியல் சர்வீஸ் நமக்கு மட்டும் தானா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது இல்ல. 2019க்கு அப்புறம் இது வந்து லிபரலைஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா, எல்லா பேங்க்லயுமே நம்மகிட்ட இருக்க மாரி சேம் ஸ்கீம் எல்லா பேங்க்லயும் இருக்கு. பட் பேங்க் ப்ரமோட் பண்றதில்ல. அதுதான் ஒரு ஃபேக்ட். ரியலான ஃபேக்ட். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ரெமுனரேஷன் அப்படிங்கிற பேர்ல கமிஷன் இருக்கு. ஒவ்வொரு அக்கவுண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போன ஃபினான்ஷியல் இயர் படி ரூ. 263 ஒரு அக்கவுண்ட் ஓப்பனிங்க்கு பைசா கிடைக்கும். அதே மாரி மெயின்டனன்ஸ்க்கு 60 சில்ற. ரூ. 63 சம்திங். எக்ஸாக்ட் அமௌண்ட் எனக்கு தெரியல. 63.80ன்னு நெனைக்கிறேன். ரூ. 63.80 நெனைக்கிறேன். இந்த மாரி ரெமுனரேஷன் கிடைக்குது. இது வந்து பேங்க்குக்கு கிடையாது. பேங்க் என்ன பண்ணும், இருக்கிற ஃபண்டுல அவிங்க வந்து லோன் குடுத்து அதில யுட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதனால பேங்க் எதுவும் ப்ரமோட் பண்றதில்ல. நமக்கு இதில டைரக்ட்டா ரெமுனரேஷன்ஸ் வரதுனால, இத நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இதனால தான் நம்ம டிவிஷன்ஸ்ல ஓவராலா டார்கெட் பண்ணுங்க. இந்த அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதே மாரி நம்மளோட மெயின் ப்ராடக்ட் எப்பயுமே போஸ்ட் ஆஃபீஸோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னா, லெட்டர்ஸ், மெயில்ஸ் தான் நம்மளோட கோர் ப்ராடக்ட். அத எல்லாரும் மறந்துட்டோம். இப்போ நம்ம பண்றது எப்படின்னா, பிசினஸ் ஓரியன்டட். எதெல்லாம் நமக்கு ரெவென்யூ குடுக்குமோ, அந்த ப்ராடக்ட்ட பார்த்து நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டோம். கொஸ்டின்ஸும் இத நோக்கி தான் இருக்கும். நமக்கு என்ன தேவை இருக்கோ, அத நோக்கி தான் எக்ஸாம்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ல நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? சேவிங்ஸ் அக்கவுண்ட். நமக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ட பத்தி ஒரு சின்ன கெஸ்ட் சொல்றேன். நமக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் ரூ. 500 இருக்கும். அதாவது அக்கவுண்ட் ஓப்பனிங் அப்பவே ரூ. 500 ஒரு கஸ்டமர் கட்டி தான் ஓப்பன் பண்ண முடியும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 4% வரும். ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரி ஆகும்.
இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் 4% இது யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம்? மைனர் ஓப்பன் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவல் ஓப்பன் பண்ணலாம். அல்லது ஜாயிண்ட் அக்கவுண்ட்டா ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ கட்டி ஓப்பன் பண்ணணும்? ரூ. 500 கட்டணும். அந்த ரூ. 500 வந்து எப்பொழுதும் உங்களால எடுக்க முடியாது. அது ஒரு லாக்-இன் அமௌண்ட் மாரி. இந்த ரூ. 500 எடுக்கவே முடியாது. சரி சார், ரூ. 500 வச்சிருக்கேன் நானு. எனக்கு ஏதோ ஒரு சார்ஜஸ், ஒரு ஏபிஒய் ஏதோ ஒரு இதில பிடிச்சுறாங்க. பிஎம்எஸ்பிஐ போட்டிருக்கேன். ஒரு ரூ. 20 டெபிட் பண்ணிட்டாங்க. அப்ப ரூ. 480 ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு வருஷமும் அதுக்கான நான் மெயின்டனன்ஸ் சார்ஜ் போட்டு, போட்டு 0 வரும்பொழுது இந்த அக்கவுண்ட் குளோஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால கஸ்டமர் கிட்ட ரூ. 500 எப்பயும் மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ப்ரொசீஜரும். இதில என்ன கொஸ்டின் வரலாம்? நான் மெயின்டனன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். நான் மெயின்டனன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் எப்போ அரைஸ் ஆகும்னு கேட்கலாம். வென்எவர் தி பேலன்ஸ் ரெடியூஸ் டூ 500 500க்கு கீழே போகும்பொழுது உங்களுக்கு இதில் சார்ஜஸ் வரும். சார்ஜஸ் ஷெட்யூல் ஆஃப் சார்ஜஸ் பின்னாடி பார்த்துக்கலாம். இதில் மினிமம் விட்ராயல் பார்த்தீங்கன்னா ரூ. 50 டெபாசிட்ஸ் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட் டெபாசிட்ஸ் 10 மடங்கு ரூ. 10 மினிமம் ரூ. 10. அதுக்கு மேலே என்ன டினாமினேஷன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். மினிமம் ரூ. 10 கட்டலாம். இதுக்கு அப்பர் லிமிட் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட். நம்ம பணம் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய அக்கவுண்ட்டுங்கிறதுனால இதுக்கான அப்பர் லிமிட் எதுவும் இருக்காது. சரி, இது இப்போ யார் ஓப்பன் பண்ணலாம்? எலிஜிபிலிட்டி எல்லாருமே ஓப்பன் பண்ணலாமா? ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து இங்கே வராரு, அவர் இந்த எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கேருந்து ஒருத்தர் என்ஆர்ஐயா நான் ரெசிடென்ட் இந்தியனா போயிட்டாரு, அவர் ஓப்பன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்ஆர்ஐ அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவை விட்டு 181 நாளைக்கு மேலே யாரெல்லாம் வெளிநாட்டில் ஸ்டே பண்ணுறாங்க ஒர்க் விஷயமா அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள என்ஆர்ஐ கேட்டகரிக்கு மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி இருக்க என்ஆர்ஐயால் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, இது எப்படி ஓப்பன் பண்ணலாம்? ஒரு சிங்கிள், இப்போ நான் இருக்கேன்னா நான் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட், நான் ஒரு 3 அடல்ட்டோட சேர்ந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதை எப்படி அந்த 3 பேரும் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம்? எய்தர் ஜாயிண்ட் ஏ அல்லது ஜாயிண்ட் பி. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஜாயிண்ட் ஏ அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆப்ரேட்டட், ஆல் ஆப்ரேட்டட். ஏன்னா ஆல், ஏன்னா ஆல். ஜாயிண்ட் ஏ அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆல், ஆல் ஆப்ரேட். அப்படின்னா என்ன பண்ணலாம்? எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டில் விட்ராயல் எடுக்க முடியும். ஜாயிண்ட் ஏ அக்கௌண்ட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடும் பொழுது மட்டும்தான் விட்ராயல் எடுக்க முடியும். ஜாயிண்ட் பி, ஜாயிண்ட் பிங்கும் பொழுது என்னது? இது யாராவது ஒருத்தர், இப்போ 2 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறீங்க, யாராவது ஒருத்தர் கையொப்பம் போட்டாலே போதும் விட்ராயல் எடுத்துக்க முடியும். இதுதான் ஜாயிண்ட் ஏவுக்கும் ஜாயிண்ட் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கிளாஸ் ஏதாவது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இல்லை புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை இதை தவிர எப்படியெல்லாம் யாரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும்? மைனர், மைனர் மைனர்னா என்ன? மைனர் அவரே ஓப்பன் பண்ணிக்க முடியுமா? 10 வயசுக்கு கீழே இருக்க மைனரால் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு குழந்தை 10 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவரே அந்த 10 வயசுக்கு உள்ளே இருக்க மேலே இருக்க மைனரே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கவும் முடியும், ஆப்ரேட் பண்ணிக்கவும் முடியும். 10 வயசுக்கு கீழே இல்லை மனநல பாதிக்கப்பட்டவர் இவராக இருந்தாங்கன்னா அவங்க பேரில் ஒரு கார்டியன் ஓப்பன் பண்ணலாம், கார்டியன் ஆப்ரேட் பண்ணலாம். அக்கௌண்ட் எல்லாம் என்னோட பேரில் இருக்கும், நான் மைனராக இருக்கும் பட்சத்தில் மைனராக இருக்கும் பட்சத்தில் 10 வயசுக்கு கீழே எனக்கு இருக்கு அப்படிங்கும்போது அக்கௌண்ட் என்னோட பேரில் இருக்கும். பட் சைனிங் அத்தாரிட்டி, சைனிங் பவர்ஸ் வந்து கார்டியன் கிட்ட இருக்கும். அடுத்து இதுக்குன்னு இது வந்து 2019 வரைக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு சாலில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. 2019, அதாவது 31/12/2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும் அவருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில். இந்தியாவுக்குள்ளே இருக்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் சேர்த்து ஒரே ஒரு எஸ்பி அக்கௌண்ட் தான் இருக்க முடியும். அடுத்த அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிடணும். இன்கான்ட்ரவர்சின் ஆஃப் ரூல்னு சொல்லி அக்கௌண்ட்டை வட்டி இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, 2வது அக்கௌண்ட்டாக இருக்கிறது. ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும். சரி சார், ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் எலிஜிபிள்.
ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருந்தாருன்னா அடுத்த ஒரு அக்கவுண்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிங்கிள் அக்கவுண்ட்டுங்க பட்சத்தில ஒரே ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் அவரால ஓப்பன் பண்ண முடியும். கன்வர்ஷன் ஒருத்தரு ஒருத்தரு சிங்கிள் அக்கவுண்ட்ல இருந்து ஜாயிண்ட் அக்கவுண்டாவோ, இல்ல ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து சிங்கிள் அக்கவுண்டாவோ மாத்திக்க முடியாது. பட் ஒரே ஒரு கண்டிஷன்ல இத மாத்திக்கலாம். இப்போ 2 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கவுண்ட்ல ஒரு அக்கவுண்ட் ஹோல்டர் இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில, அப்ப அத வந்து சிங்கிள் அக்கவுண்ட்டா மாத்திக்க முடியும். மத்த எந்த ரீசன்க்காகவும் கன்வர்ஷன் இருக்காது. இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா, இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் அப் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்கறாங்க. இது கன்வர்ஷன் எலிஜிபிளா? இப்போ 2 சிங்கிள் இருக்காங்க. 2 அடல்ட் சேர்ந்து ஓப்பன் பண்ண அக்கவுண்ட்ட 2 பேரும் விருப்பப்படுறாங்க. சிங்கிள் அக்கவுண்ட்டா மாத்திக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பா 2 பேரும் உயிரோட இருக்கிற வரைக்கும் அத மாத்திக்க முடியாது. ஜாயிண்ட் அக்கவுண்ட்டா கன்டின்யூ பண்ணும். இல்லாட்டி அந்த அக்கவுண்ட்ட க்ளோஸ் தான் பண்ணணும். ஓகே. இதுக்கு முன்னாடி மைனர் அக்கவுண்ட் பார்த்தோம். மைனர் எப்படி ஓப்பன் பண்ணுவாருன்னு பார்த்தோம். எய்தர் 10 வயசுக்கு மேல இருக்கிற அவரா ஓப்பன் பண்ணிப்பாரு. 10 வயசுக்கு கீழ இருக்கவரு கார்டியன வச்சு ஓப்பன் பண்ணிருவாரு. இப்போ இந்த மைனர் 18 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? 18 வயசு ஆன உடனேயுமே அவரு ரீ-கேஒய்சி பண்ணுவார். அவருடைய ஃப்ரெஷ் கேஒய்சி. கேஒய்சிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நோ யுவர் கஸ்டமர். இந்த மாரி பாயிண்ட்ஸ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாரி பாயிண்ட்ஸ் குடுக்க பார்க்குறோம் எங்களால தனியா செப்பரேட்டா. இந்த மாரி ஏஓஎஃப் அப்படிங்கிறதோ, இல்ல கேஒய்சி அப்படிங்கிறதோ, எல்லாம் ஃப்ரீக்வென்ட் வேர்ட்ஸு. அது கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நோ யுவர் கஸ்டமர், ஏஓஎஃப் அப்படிங்கிறது அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். சிஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன். ஃபார்ம் நம்பர் சொல்லிடுறோம். ஓகே. தென் அதே மாரி கார்டியன் ரைட்ஸ். நம்ம அந்த சொன்னோம் இல்லையா? 10 வயசுக்கு கீழ ஒரு மைனரோட பேர்ல இருக்கும். பட் அந்த ஆப்பரேட்டிங் பவர்ஸ் எல்லாமே கார்டியனுக்கு இருக்கும்னு. அது 18 வயசு அவர் அந்த ஒரு மைனர் அடைஞ்சது உடனே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து க்ளோஸ் ஆயிடும். அவருக்கு அந்த பவர்ஸ் வந்து அந்த ரைட்ஸ் வந்து டிசேபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் நியூ கேஒய்சி குடுத்து தான் அவரு என்ரோல் பண்ற மாரி இருக்கும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அண்ட் டாக்ஸேஷன். இந்த அக்கவுண்ட்டுக்குலாம் எப்படி இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க? எஸ்பி அக்கவுண்ட்டுக்குலாம் எப்படி இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க? பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மார்ச் 31 முடிஞ்ச உடனேயுமே உங்களுக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும் எஸ்பி அக்கவுண்ட்ல. இத எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் கால்குலேட் பண்ணி, அந்த தொகைய வந்து வருஷத்துல ஒரு தடவ உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் வச்சுடுறாங்க. அது எப்படி கால்குலேட் பண்றாங்க? எந்தாது ஒரு மாசத்துல மினிமம் பேலன்ஸ் 10ஆம் தேதியிலிருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மாசம் இருக்கு அப்படின்னா, 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள இருக்கக்கூடிய மினிமம் பேலன்ஸ் என்னவோ, அந்த பேலன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்ட தான் போடுவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு அக்கவுண்ட்ல 10ஆம் தேதி அன்னைக்கு ரூ. 1000 இருக்கு. 30ஆம் தேதி அன்னைக்கு ரூ. 1,00,000 வச்சிருக்காரு. இப்போ இவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க? அந்த ரூ. 1000க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருமோ, அதுதான் அந்த மாசம் ஃபுல்லா அவருக்கு கிடைக்கும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ப்ரொசீஜர் எஸ்பி அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? அந்த மாரி 12 மாசத்துக்கும் கால்குலேட் பண்ணி, அத வருஷத்துல ஒரு தடவ அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதே மாரி முன்ன சொன்ன கண்டிஷன்ஸ் தான். ரூ. 500க்கு கீழ போனா சார்ஜஸ் வரும். ரூ. 500க்கு கீழ போகும் பட்சத்துல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அந்த மாசத்துக்கான வட்டியும் எதுவும் கிடையாது. கிரெடிட் பீரியட். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டூ தி அக்கவுண்ட் அட் எண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் 31 மார்ச்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்மளால அப்டேட் பண்ணி எடுக்கிறது வந்து ஏப்ரல் 1 தான். ஏன்னா, உங்களுக்கு அந்த இயர் எண்டிங் முடிஞ்சோனயும் அந்த இஓடி அன்னைக்கு குடுப்பாங்க. 31 இஓடில குடுப்பாங்க. பட் நம்மளால ப்ராசஸே வந்து ஏப்ரல் 1 இப்ப தான் பண்ண முடியும். எண்ட் ஆஃப் தி டே இஓடிங்கிறது சொல்றது வந்து எண்ட் ஆஃப் தி டே 31 மார்ச். சரி, ஓகே. இப்போ ஒரு அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணோம். இப்போ ஒருத்தர் 29ஆம் தேதி வந்து ஒரு அக்கவுண்ட் க்ளோசர் குடுக்குறாரு எஸ்பி அக்கவுண்ட்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ப்ரிசீடிங் மந்த் அதுக்கு முன்னாடி மாசம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. அந்த மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கிடைக்காது. கஸ்டமருக்கு கிடைக்காது. இதே மாரி இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும்
இன்ட்ரெஸ்ட் ரிபேட் இருக்கு. ஓகே. இது இது ஆக்சுவலா இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் வந்து இன்கம் டாக்ஸுக்கு கீழ வந்துரும். 80 டிடிஏ அண்ட் பி அப்படின்னு ஒரு 2 செக்ஷன்ஸ் இருக்கு. 80 டிடிஏ அப்படிங்கிறது சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். எந்த ஒரு எந்த விதமான சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அது எய்தர் பேங்க் டெபாசிட்ஸா இருக்கலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கவுண்ட்ஸா இருக்கலாம். இதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் 10,000 வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ப்டட். 10,000 வரைக்கும் டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. பிடிக்காம ஸ்ட்ரெய்ட்டாவே உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுவே 80 டிடிபின்னு சொல்றது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு. நார்மலா இருக்கவங்களுக்கு டிடிஏ. இதுவே சீனியர் சிட்டிசன் அப்படிங்கும் பொழுது அவருக்கு வந்து டிடிபி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 50,000 வரைக்கும் டாக்ஸ் ரிபேட்ஸ் உண்டு. அப்ப 50,000 வரைக்கும்னா எப்படி? 50,000 வரைக்கும் ஒரு வருஷத்துல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இன்ட்ரெஸ்ட்டா கிரெடிட் பண்ற வரைக்கும் பிடிக்க மாட்டாங்க. சரி, இப்போ ஒருத்தருக்கு 55,000 வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 50,000 வரைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு இன்ட்ரெஸ்ட் பிடிக்க மாட்டாங்க. அந்த 5,000க்கு 10% டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிற மாரி பிடிச்சு இன்கம் டாக்ஸ்க்கு ரெமிட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளேயே பண்ணக்கூடிய டாக்ஸ் டிடக்ஷன்ஸ். இந்த எஸ்பி அக்கவுண்ட்ட பொறுத்த வரைக்கும் இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க டாக்ஸ் செக்ஷன் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 டிடிஏ அண்ட் 80 டிடிபி. 60+ தான். சீனியர் சிட்டிசன் 60+ இருக்குங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸை வந்து நாம பிடிக்கிறது இல்லை. இன்ட்ரெஸ்டட் ஏர்ன்ட் ஃபார் 15,000 அதான். அதாவது 10,000 வரைக்கும் வந்து எந்த ஒரு டாக்ஸும் கிடையாது. இப்போ டிடிஏல வருது அப்படின்னா 10,000 வரைக்கும் எந்த டாக்ஸேஷனும் கிடையாது. அடுத்த 5,000த்துல 10% டிடிஎஸ் பிடிச்சு இட் வில் பி அது வந்து நம்ம இன்கம் டாக்ஸுக்கு ரெமிட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ். நீங்கள் இப்போ பார்க்குற கண்டென்ட் எல்லாமே வந்து இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் இருக்கிறது மட்டும்தான். ஆக்சுவலாக நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இந்தியா போஸ்ட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ அது மட்டும் பார்க்கலாம். இதை தவிர்த்து வரதெல்லாம் நம்ம அடுத்து ஃபர்தராக பார்ப்போம். இப்போ பார்க்குறது எல்லாமே வெறும் இந்தியா போஸ்ட் சைட் மட்டும்தான். இதுவே எல்லாத்துக்கும் காமனுங்கிறதுனால இந்த செஷன்ல எல்லாத்தையுமே காமனாக தான் வச்சிருக்கோம். அடுத்த செஷன்ல பிரிச்சிருவோம். கொஞ்சம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் ஏன்னா நாங்களும் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட டைமிங்கையும் ஸ்பெண்ட் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், கிளாஸஸ் எடுக்கிறோம். அதுக்கு மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற ஒரே ஹெல்ப். வேறு எதுவும் நாங்களும் கேட்கல உங்ககிட்ட இருந்து. அதை மட்டும் கரெக்டாக கிளாஸஸை மட்டும் தவறாமல் அட்டன் பண்ணுங்க. எக்ஸம்ஷனல், அதாவது என்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரெக்கார்டட் கிளாஸஸும் தரோம். ரெக்கார்டட் கிளாஸஸ் வருது அப்படிங்கிறதுனாலயே கிளாஸஸ் அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. சரி, நெக்ஸ்ட் பேஜ். இது ஃபஸ்ட் கிளாஸ்னால மேலோட்டமாக பார்க்குறோம். ஸோ சிலபஸ் வைஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக தான். ஓகே. இப்போ ஒரு இது வரைக்கும் பார்த்தோம். அக்கவுண்ட் யார் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துட்டோம். எப்படி பேலன்ஸ் வச்சிருக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்து யாரெல்லாம் யாரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியுங்கிறதும் பார்த்துட்டோம். இன்ட்ரெஸ்ட் எப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா அக்கவுண்ட் சைலண்ட். எப்போ அந்த அக்கவுண்ட் சைலண்ட் ஆகும்? ஒரு எஸ்பி அக்கவுண்ட்டை எப்போ சைலண்ட் ஆகுது? 3 ஃபினான்ஷியல் இயருக்கு, அதாவது எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்காம இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அக்கவுண்ட் வந்து சைலண்ட் ஆகிடும். சைலண்ட்னா என்ன? சைலண்ட் அக்கவுண்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு டெபாசிட்டோ ஒரு வித்ட்ராயலோ அந்த அக்கவுண்ட்ல பண்ண முடியாது. இதுதான் சைலண்ட் அக்கவுண்ட். வேற ஒன்றும் இல்லை. சைலண்ட் அக்கவுண்ட்டுங்கிறது ஒரு எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியாது. எதனால பண்ண முடியாது? 3 வருஷம் கண்டினியூஸ் டிரான்சாக்ஷன் இல்லாத பட்சத்தில். இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? இதுக்கு பின்னாடி எதனால ரீசன்னால இந்த சைலண்ட் அக்கவுண்ட் இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான், தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக சொல்கிறேன். நமக்கு நம்மளோட ஃபினான்சியல், அதாவது இந்தியா போஸ்ட்டும் ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுனால நம்ம ஏஎம்எல் சிஎஃப்டி, ஆன்டி மணி லாண்ட்ரிங் அண்ட் காம்பேக்டிங் ஆஃப் ஃபினான்சியல் டெரரிசம், இந்த ஆக்டு கீழே நம்மளோட ஆர்கனைசேஷனும் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறோம்?
அந்த ஆர்கனைசேஷனோட ஏஎம்எல் கைட்லைன்ஸ் படி ஆர் சிஎஃப்டி கைட்லைன்ஸ் படி ஒரு சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷனோ இல்ல ஒரு ஒரு நாட்டுக்கு தேவையில்லாத விஷயத்துக்காக ஒரு பண பரிவர்த்தனை நடந்துடக்கூடாது. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக அந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்றோம். அந்த மாரி இருக்கும் பட்சத்துல இந்த டிரான்சாக்ஷனே நடக்காம திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அக்கவுண்ட்ல ஒரு பைசாவ கட்டி எடுக்குறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்காக தான் இந்த மாரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம அக்கவுண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சைலன்ட் அக்கவுண்ட்ல ஃபாலோ பண்றதெல்லாம் இதுக்கு கீழ வந்தது தான். அதனால ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் 3 வருஷத்துக்கு ஒரு பார்ட்டி டிரான்சாக்ஷன் பண்ணாம இருந்தாரு அப்படின்னா, அந்த அக்கவுண்ட் சைலன்ட் ஆயிடும். சரி சைலன்ட் ஆனா என்ன பண்றது? அக்கவுண்ட் அப்படியே விட்டுற முடியுமா? அவ்வளோதான் நான் அவரால எதுவும் பண்ண முடியாதா? அப்படின்னா அப்படி இல்ல. அவரு கேஒய்சிய மறுபடியும் திரும்ப சப்மிட் பண்ணி, ஃப்ரெஷ்ஷா அதாவது இவரு நான் தான் என்னால இப்ப பண்ண முடியல. இனிமேல் பண்றேன் அப்படிங்கிற மாரி ஒரு லெட்டரோ அல்லது ஒரு ரிவைவலுக்கு ஃபார்மே இருக்கு. எல்லா எஸ்ஓஸ்லயும் இப்ப ஃபார்ம்ஸே குடுத்துடுறாங்க. அந்த ஃபார்ம்ஸோட குடுத்தீங்க அப்படின்னா, ரிவைவ் பண்ணி குடுத்துருவாங்க. இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. சைலன்ட் அக்கவுண்ட் ரிவைவல் நோ ஃபீ இஸ் சார்ஜ்ட் ஃபார் ரிவைவல். ரிவைவலுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இதே மாரி முன்ன சொன்னது தான். ரூ. 500 கீழ பேலன்ஸ் போகும்பொழுது ஒவ்வொரு வருஷமும் நான் மெயின்டெனன்ஸ்ங்கிற இதுல ரூ. 50 பிடிக்கிறாங்க. எப்போ அந்த 500 குறைஞ்சு 0 வருதோ அந்த ஃபினான்ஷியல் இயர்ல அக்கவுண்ட் க்ளோஸ் ஆயிடும். அந்த அந்த ஃபினான்ஷியல் இயர். இப்போ ஒருத்தர் ரூ. 500 வச்சிருக்காரு. சைலன்ட் அக்கவுண்டாவே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்திலயும் சார்ஜஸ் பிடிக்க தான் செய்வாங்க. 500க்கு கீழ இருக்குங்கிற அந்த கிரைட்டீரியாவுல. எப்போ அது 0வ ரீச் ஆகுதோ, அப்ப அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். இருக்கிறதுலே நம்ம தான் வந்து ரொம்ப கம்மியா நான் மெயின்டனன்ஸ் ஃபீ வாங்குறோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா பேங்க்ஸ் எல்லாம் அ 250ல இருந்து ரூ. 2000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் இருக்காங்க. நான் மெயின்டனன்ஸ்க்கு. அடுத்து நாமினேஷன். இந்த ஃபார்ம் நம்பர் கேட்டீங்க இல்லையா? நாமினேஷனுக்கு நான் ஃபார்ம் நம்பர் 10. இப்போ அந்த 2019 அமெண்ட்மென்ட்க்கு அப்புறம் நாமினேஷன் வந்து கம்பல்சரி அட் தி டைம் ஆஃப் ஓப்பனிங். ப்ரீவியஸ் அக்கவுண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வாங்க சொல்லிட்டோம். இந்த மாரி 19க்கு முன்னாடி ஓப்பன் ஆன அக்கவுண்ட் நாமினேஷன் இல்லாத அக்கவுண்ட்டுக்கெல்லாம் ஒன் டைம் மெஷரா வந்து முன்னாடி சார்ஜஸ் இல்லாம மாத்திட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? நாமினேஷனுக்கு ரூ. 50 சார்ஜ் இருந்துச்சு. இப்போ அட் பிரசன்ட் நாமினேஷன் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. உங்க சிலபஸ் படி எக்ஸாமினேஷனுக்கு நாமினேஷனுக்கு ஏதாவது சார்ஜஸ்ன்னு கேட்டாங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் ஹேஸ் நோ ஃபீ. பைசா கிடையாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாமினேஷன் எத்தன பேர் வரைக்கும் போடலாம்? நாமினேஷன் வந்து 4 பேர் வரைக்கும் எஸ்பி அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் நாமினியா 4 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணலாம். இதுல டைப்ஸ் ஆஃப் நாமினி. 31/12/2019க்கு அப்புறம் நாமினேஷன் அந்த அக்கவுண்ட்டுக்கெல்லாம் நாமினேஷன் ஓப்பனிங் அப்பயே கம்பல்சரி. ப்ரீவியஸா அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண அக்கவுண்ட்டுக்கும் நாமினேஷன் போடணும்னு சொல்லி எஸ்பி ஆர்டர் வந்துச்சு. நம்ம அதனால எல்லா அக்கவுண்ட்டுமே நாமினேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து வந்து நாமினேஷன் எப்படி யாரெல்லாம் நாமினி பண்ணலாம்? பெனிஃபிஷியர் ஆர் நாமினிங்கிறது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நாமினினா அந்த சொத்துக்கான சொந்தக்காரர் கிடையாது. அது அது என்னன்னா நாமினிங்கிறவர் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவாருன்னா, ஒரு ட்ரஸ்டியா ஆக்ட் பண்ணுவாரு. யாருக்கு? இப்ப நான் வந்து ஒருத்தர நாமினியா அ போடுறேன். இப்ப நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில என்னோட பணத்த வந்து போஸ்ட் ஆஃபிஸ் வந்து நாமினிட்ட குடுத்துரும். நாமினியோட வேலை என்ன அப்படின்னா, அவர் ப்ராப்பரான லீகல் லேயருக்கு குடுக்குறது தான் நாமினியோட வேலை. ஆனா இந்த இடத்துல நாமினேஷன் இருக்கும்பொழுது போஸ்ட் ஆஃபிஸ் நாமினி கிட்ட குடுத்துட்டாவே, நம் போஸ்ட் ஆஃபிஸோட லயபிலிட்டி எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபிஸ்க்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தம் இல்ல. ஓகேங்களா? அதனால அதாவது நாமினிங்கிறது என்னங்கிறது தான் அந்த இதுல டைப் கேன் பி ஸ்பெசிஃபைட் ஆஸ் பெனிஃபிஷியரி ஆர் ட்ரஸ்டி. இந்த ட்ரஸ்டின்னு போடும்பொழுது, அவரு அந்த பணத்த வச்சுக்க முடியாது. அவரோட லீகல் லாயருக்கு குடுத்துருவோம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு கிளைம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. யாராவது இறந்துட்டாங்கன்னு உங்க எஸ்டிஎம்ட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. அவரு என்ன சொல்லியிருப்பாரு? ஆ இந்த மாரி லிமிட் எக்ஸஸ் ஆயிருச்சு. 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணுவோம்னு சில கேஸஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. எதனால அப்டின்னா, லீகல் லாயர் யாராவது அப்ரோச் பண்றாங்களா? அப்டின்னு பார்க்கறதுக்காக தான். அதுதான். ஆக்சுவல் ஓனர் வந்து லீகல் லாயர் தான். பட் நாமினேஷன் போட்டுட்டாங்கன்னா, நம்மகிட்ட கொஸ்டினே கிடையாது. நாமினிக்கு குடுத்துருவோம். ஒன்ஸ் நம்ம நாமினிக்கு குடுத்துட்டா, போஸ்ட் ஆஃபிஸோட லயபிலிட்டீஸ் க்ளோஸ் ஆயிடும் அதோட.
ஓகேங்களா? அதே மாரி நாமினேஷன் வந்து எத்தன தடவ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிக்கலாம். ஒருத்தர கேன்சல் பண்ணிட்டு, பட் இன்னொருத்தர போட்டு தான் ஆகணும். அதனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேன்சல் இப்ப இருக்கிறவங்க கேன்சல் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு போட்டுக்கலாம். சரி நாமினி பிளட் ரிலேட்டிவா தான் இருக்கணுமா? அப்படின்னா, அந்த மாரியும் ஒண்ணும் கிடையாது. இதுல இன்னொரு நம்மகிட்ட மட்டும் ஒரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப நாமினி இப்போ ஒரு அக்கவுண்ட் ஹோல்டர் இறந்துடுறாரு. சப்சிக்வென்ட்டா நாமினியும் இறந்துடுறாரு. இப்ப யாருக்கு சார் இந்த பணம் போகும்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த அந்த கேஸஸ்க்கு மட்டும் நாமினிக்கு யார் லீகல் லையரோ, அவிங்களுக்கு தான் அந்த பைசா போய் சேரும். நம்மளோட ரூலிங் படி அதுதான். ஃபர்ஸ்ட்டு அக்கவுண்ட் ஹோல்டர் இறந்துடுறாரு. தென் நாமினியும் இறந்துடுறாரு. பணத்த கிளைம் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னா, அக்கவுண்ட் ஹோல்டரோட லீகல் லையருக்கு பணம் போய் சேராது. நாமினியோட லீகல் லையருக்கு மட்டும் தான் பணம் போய் சேரும். ஓகே. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது சும்மா ஒரு நாலேட்ஜ்க்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் நமக்கு இந்த இந்த இதில தான் இந்த மாரி சர்வீஸ் சார்ஜஸு, இந்த மாரி ஃபார்ம் நம்பர்ஸு இதில தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த இடம் தான் நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். ஓகேங்களா? சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் பண்றோம்? டூப்ளிகேட் இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் பாஸ்புக். டூப்ளிகேட் பாஸ்புக் ரூ. 50 சார்ஜ் பண்றோம். இது எல்லாமே பிளஸ் ஜிஎஸ்டி வரும். இஷ்யூ ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரூ. 20 சார்ஜ் பண்றோம். இஷ்யூ ஆஃப் செக் புக் அதாவது ஒரு கேலண்டர் இயர்ல ஒரு வருஷத்துல 10 லீஃப் ஃப்ரீ. 10க்கு மேல நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லீஃப்‌க்கு ரூ. 2 சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கவுண்ட் ஒரு சால்ல இருந்து இன்னொரு சால், ஒரு ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு மாத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரூ. 100 சார்ஜ் பண்றாங்க. பிளட்ஜிங் ஆஃப் அக்கவுண்ட். பிளட்ஜிங் ஆஃப் அக்கவுண்ட்னா என்ன? இத ஒரு டெபாசிட் செக்யூரிட்டியா யாருக்காவது குடுக்கும் பொழுது, நீங்க முன்னாடி அ 22, 21க்கு முன்னாடி ஜிடிஎஸ்ஸா ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அ ஜாயின் பண்ண உடனேயுமே என்எஸ்சியோ, கேவிபியோ அது 50 பிளஸ் ஜிஎஸ்டி டூப்ளிகேட் ஃபீ. இது எல்லாமே ஜிஎஸ்டி இல்லாம. அ இது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஜிடிஎஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே என்ன சொல்லியிருப்பாங்க, பிபிஎம்மா இருந்தா ரூ. 1,00,000 ஏபிபிஎம்மா இருந்தா 25,000 ஒண்ணு பாண்ட் குடுக்க சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி என்எஸ்சி போட்டு பிளட்ஜ் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. இதுதான் அந்த மாரி பிளட்ஜிங். ஒருத்தருக்கு செக்யூரிட்டியா குடுக்குறது தான் பிளட்ஜிங். அந்த பிளட்ஜிங்க்கு ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 100. இதுவே வந்து டிஸ்ஹானர் ஆஃப் செக். செக் குடுத்து உங்களுதுல ஃபினான்சியல் ரீசன்க்காக இந்த இடத்த நோட் பண்ணிக்கங்க. ஃபினான்சியல் ரீசன்க்காக டிஸ்ஹானர் ஆச்சு அப்படின்னா ரூ. 100. உங்ககிட்ட பணம் இல்ல, உங்க அக்கவுண்ட்ல பணம் இல்ல அப்படிங்கிற ஒரு இதில டிஸ்ஹானர் ஆகும் பொழுது ரூ. 100 சார்ஜஸ். அடுத்தது இன்னும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் என்ன குடுக்குறோம் நம்ம எஸ்பி அக்கவுண்ட்டுக்கு? நெட் பேங்கிங் குடுக்குறோம், மொபைல் பேங்கிங் குடுக்குறோம். அடுத்தது ஐபிபியோட இன்டர் ஆப்பரபிலிட்டி குடுக்குறோம். என்ன பண்றோம்? ஐபிபியோட லிங்க் பண்றோம். ஸ்வைப் இன், ஸ்வைப் அவுட் ஃபெசிலிட்டீஸ் குடுக்குறோம். என்ன பண் அ இப்ப நாமினேஷன தான் டோட்டலா சொன்னேன். நாமினேஷனுக்கு இப்ப சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் ஃபீ இல்ல. டோட்டலா ஃப்ரீ. அடுத்து மொபைல் பேங்கிங். மொபைல் பேங்கிங் அ குடுக்குறோம் எல்லா எஸ்பிஐ அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ்க்கும். ஏடிஎம்ஸ் குடுக்குறோம். தென் நெஃப்ட் ஃபெசிலிட்டீஸ். எக்ஸாம்ஸ்ல எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். நீங்க அவங்க எப்படி கேட்குறாங்க, வெறும் 15 கேட்டிருந்தாங்கன்னா 50 பிளஸ் ஜிஎஸ்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா பிளஸ் ஜிஎஸ்டி. அந்த மாரி 2 ஆன்சர் குடுத்துருக்காங்க. 50 பிளஸ் 50 பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு குடுத்துருக்காங்க நாமினேஷன் ஃபீ அப்படின்னா, அப்போ நீங்க அத தான் டிக் பண்ற மாரி இருக்கும். ஓகே. அடுத்து நம்ம என்ன சொன்னோம்? நமக்கு எஸ்பி அக்கவுண்ட்ல என்ன அடிஷனல் ஃபெசிலிட்டீஸ் என்ன இருக்கு? அப்படி பார்த்தீங்கன்னா, நெஃப்ட் இருக்கு, ஆர்டிஜிஎஸ் இருக்கு. நெஃப்ட்ங்கிறது என்ன? நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அதே மாரி ஆர்டிஜிஎஸ்ங்கிறது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மென்ட். நெஃப்ட்ட பொறுத்தவரைக்கும் 2,00,000க்குள்ள இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. 2,00,000க்கு மேல இருக்கக்கூடிய அமௌண்ட்ட வந்து ஆர்டிஜிஎஸ்ல பண்ணுவோம். ஏன் ஆர்டிஜிஎஸ் 1,00,000க்கு பண்ண முடியாதுன்னா, ஆர்டிஜிஎஸ் 1,00,000க்கும் பண்ணலாம். பேசிக்கா வந்து ஆர்டிஜிஎஸ்ங்கும் பொழுது 2,00,000க்கு மேல இருக்க அமௌண்ட்ட
டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. நெஃப்ட் அப்படிங்கிறது வந்து 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கன்சர்ன் அக்கவுண்ட்ட கிரெடிட் ஆயிடும். ஆர்டிஜிஎஸ பொறுத்தவரைக்கும் 2 மணி நேரத்துக்கு ஒரு பேட்ச் 2 மணி நேரத்துக்குள்ள கிரெடிட் ஆயிடும். இன்னைக்கு இருக்க ஃபெசிலிட்டீஸ்ல அனுப்புன அடுத்த செகண்ட் எல்லாமே கிரெடிட் ஆயிருது. நெஃப்ட்ட பொறுத்து நெஃப்ட்லயுமே ஐஎம்பிஎஸ் மாரி கிரெடிட் ஆயிருது. பட் நமக்கு இருக்கிற ப்ரொசீஜரல் படி பார்த்தீங்க அப்படின்னா, நெஃப்ட்க்கு வந்து 24 ஹவர்ஸ் டைமிங். அப்புறம் நம்மளோட போஸ்டல்ல வந்து ஐஎம்பிஎஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ஐஎம்பிஎஸ் வந்தாலும் வந்துரலாம். எஸ்பி அக்கவுண்ட்டுக்கும். ஓகே. அதனால அந்த நெசசரி அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அத அப்பப்போ பார்த்துக்கோங்க. தென் டெத் கிளைம். டெத் கிளைம் அப்படிங்கிற பட்சத்தில ஒரு ஒரு அக்கவுண்ட் ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில அவங்க நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணி நம்ம அந்த கிளைம வாங்குறோம் அப்படிங்கிறது தான். இப்ப ஜாயிண்ட் ஹோல்டர் இறந்துட்டாருங்க பட்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அக்கவுண்ட்ட வந்து ஆ ஜாயிண்ட் அக்கவுண்ட்டாவோ, சிங்கிள் அக்கவுண்ட்டாவோ மாத்த முடியாது. புரொவைடட் அக்கவுண்ட் ஹோல்டர் இறந்துட்டாரு, ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர் இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில மாத்திக்க முடியும். இதுக்கு வந்து அக்கவுண்ட்ட வந்து கன்வர்ஷன் குடுத்துக்கலாம். அல்லது இன்னொரு ஹோல்டரும் எனக்கு வேண்டாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, க்ளோஸும் பண்ணிக்கலாம். இப்போ லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எஸ்ஓ டைம் ஸ்கேல் எஸ்ஓவா இருக்கும் பட்சத்தில, அ நோ நாமினேஷன் இருக்கு அப்படின்னா 50,000 வரைக்கும் அந்த எஸ்பிஎம்ஏ கிளைம் சாங்ஷன் போட்டுக்கலாம். நோ நாமினேஷன் கேஸஸ்க்கு. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் டிஓ சாங்ஷன் வரும். 5,00,000 வரைக்கும் டிஓல சாங்ஷன் போடுவாங்க. அந்த 5,00,000க்கு மேல போச்சு அப்படின்னா, சக்சஷன் சர்டிஃபிகேட் வேணும். அது வந்து கோர்ட் ஆஃப் இது நம்ம மெட்டீரியல்ல வரும்போது டீட்டெயிலா இருக்கும். இன்னைக்கு இது பிஏ மெட்டீரியல் வரும்பொழுது டீட்டெயிலா இந்த கிளாஸஸ் இருக்கும். எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும். ஏன்னா எம்டிஎஸ்க்கோ, போஸ்ட்மேனுக்கோ அவ்வளோ தேவையில்ல. ஜஸ்ட் ஜென்ரலா இன்னைக்கு இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மெட்டீரியல் வரும்பொழுது அதில இன்னும் எலாபரேட்டடா இருக்கும். நம்ம கிளாஸ் அதாவது இண்டிவிஜுவல் கிளாஸ் மெட்டீரியல் வரும்பொழுது. நெஃப்ட் லிமிட் ஆஃப் எஸ்பிஐ அக்கவுண்ட் ஹோல்டர் இன் தேர் இன்டர்நெட் பேங்கிங் சார். ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மனி ஃப்ரம் ஒன் அக்கவுண்ட் டூ அனதர் அக்கவுண்ட். ஆ இது வந்து நம்ம நம்ம இது ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான். இது என்னன்னா நம்ம சிஇபிடி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான். பட் இப்போதைக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே எடுத்துட்டாங்க. 2,00,000 வரைக்குமே நெஃப்ட் நீங்க பண்ணிக்க முடியும். தென் இன்னைக்கு எஸ்பி அக்கவுண்ட்ஸ் ஓட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ரொம்ப நேரம் அ ஒரு ஒரு டாபிக் நெறையா வேற விஷயங்களும் பேசிட்டோம். இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. நம்ம இப்ப ஆர்டி எடுத்தோம் அப்படின்னா அனதர் 1 ஹவர் ஆயிடும். ஆர்டியில நெறையா அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நெறையா இருக்கு. ஆ அ பிஎஸ்எஸ் ஸ்கீம் இருக்கு. புரொடெக்ட் அதாவது அ புரொடெக்ஷன் லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம் அந்த மாரி ஒரு ஸ்கீம்லாம் இருக்கு. அத பத்தி எலாபரேட்டடா நம்ம பேசணும். ஆர்டி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஆர்டி அடுத்த செக்ஷன்ஸ்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல போடுங்க. கொஞ்சம் டவுட் செஷன் முடியிற வரைக்கும் யாரும் வெளிய போக வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்க கேட்கிற டவுட் நமக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்டுட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஆயிக்கோங்க. எஸ்பி அக்கவுண்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர் கேன் ஓப்பன் அனதர் ஜாயிண்ட் வேற ஒருத்தர் பேர்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நானும் இன்னொருத்தரும் ஒரு ஒரு நேம்ல ஓப்பன் பண்றேன். நான் வந்து ஒரு ஏ கூட ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன். நானே ஒரு பி கூட ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நானே ஒரு சி கூட ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ்? ஸ்க்ரீன் தாக்குறதான்னு சொல்லலாம். வாங்க முத்துக்கிருப்பன். ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க, வாங்க. சொல்லுங்க என்ன டவுட்? சார் பிபிஎஃப் டாபிக் பார்க்கும்போது அத பார்த்துடலாம் சார். சிப்லிங்கு அத நாமினேஷன பொறுத்த வரைக்குமே ஜெனரல் கண்டிஷன் தான். நாமினேஷன்ங்கிறது வந்து ஜெனரலாவே சொல்லிடுறேன். நாமினேஷன பொறுத்த வரைக்கும் ஆ யார் வேணும்னாலும் குடுக்கலாம். எக்செப்ட் என்ஆர்ஐ என்ஆர்ஐ குடுக்க முடியாது. சாரி என்ஆர்ஐயும் குடுக்கலாம். என்ஆர்ஐ என்ன ஒரு கண்டிஷன் என்ஆர்ஐ குடுத்தாங்க அப்படின்னா, அவரு திரும்ப நான் ரீபேட்ரியேஷன்னு சொல்லுவாங்க. திரும்ப இந்தியாவுக்கே வருவாரு.
அப்போ வரும்பொழுது மட்டும் தான் அவரால வந்து அந்த கிளைம் அமௌண்ட்ட வாங்க முடியும். இதுதான் நாமினில இருக்க ஒரே சிக்கல தெரிஞ்சு, வேற யார வேணும்னாலும் குடுக்கலாம். இது பிபிஎஃப் அக்கவுண்ட்டுக்கு இவைங்கள தான் குடுக்கணும். அந்த 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 கண்டிஷன் வந்து சீனியர் சிட்டிசன் அக்கவுண்ட்டுக்கு மட்டும் தான். அதாவது ஸ்பௌஸ மட்டும் தான் நாமினியா குடுக்க முடியும். சீனியர் சிட்டிசன் அக்கவுண்ட்டுக்கு. மத்தபடி பிபிஎஃப்க்கு அதுக்கெல்லாம் ஒண்ணும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுங்க சார். சண்முகம் முத்துக்கர் வணக்கம் சார் முத்துக்கர். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மதுரை டிவிஷன்ல நீங்க படிச்சிருக்கு எம்பிஎஸ். தேங்க் யூ சார். ஒரு நிமிஷம். நாங்க சொன்ன முத்துக்கருப்பன் இவர் தான். போன என்பிஎஸ் பேட்ச்ல அவர் தான் பாஸ் ஆகியிருக்காரு. கேளுங்க முத்துக்கருப்பன் கொஸ்டின். சார் சார்ட்ட தான் தேங்க் யூ சொல்லணும். நான் அவங்க சண்முக சுந்தரம் சார்ட்ட பேசினேன். ஆ. உங்ககிட்ட பேச முடியல. இன்னைக்கு தான் பேச முடியுது. தேங்க் யூ ஆ. சார். ரொம்ப நன்றி. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதாவது எங்களோட எஃபர்ட்டுக்கும் ஒரு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தேவை. மத்தபடி இந்த பைசா இல்ல வேற எனக்கு தெரியல. ரூ. 3000 ஹோம் டிவிஷனே கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். 86 ஓகே, 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 ஓகே. உங்களோட எஃபர்ட் தானே. நாங்க சொன்னதுதான். நாங்க குடுக்கறது ஒரு 20% தான். யார் நமக்கு நாமளே க்ரோ ஆயிக்கணும்னு நெனச்சு எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, ஓன் இன்ட்ரெஸ்ட்ல படிக்கிறாங்களோ அவங்களால தான் கிளியர் பண்ண முடியும். நீங்க கிளாஸ 1 மணி நேரம் கவனிப்பாங்க. நல்லா எல்லா கிளாஸும் ஆக்டிவா இருப்பாங்க. பட் வந்து அவங்களோட எஃபெக்ட் எதுவுமே இல்லாம யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? நமக்கு தேவைங்கிற பட்சத்துல நம்மளோட இன்வால்வ்மென்ட் தான். உங்களோட இன்வால்வ்மென்ட் எல்லாம் நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நான் இருந்திருந்தேன்னா கூட அத்தனை எக்ஸாம் எழுதி பார்த்திருப்பேனா, டெஸ்ட் எழுதியிருப்பேனா, அவ்வளோ தடவ ரிப்பீட்டடா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. நல்ல எஃபெக்ட். இத அப்படியே விடாதீங்க. இதுல அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இது லெவல் இல்ல. நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றது லெவல் இல்ல. மேல மேல போய்க்கிட்டே இருக்கணும். அது டாப் எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ, அவ்வளோ ரீச் பண்ற அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ, தேங்க் யூ. சார் ஒரு டவுட்டு. இந்த ஏடிஎம், நெட் பேங்கிங் வந்து நம்ம இப்ப இந்த அன்சவுண்ட் மைண்டு, மைனர் அக்கவுண்ட் அதுக்கெல்லாம் ஏதோ லிமிட்டேஷன் இருக்கா? இல்ல இப்ப எல்லா அக்கவுண்ட்டுக்குமே அது எலிஜிபிளா சார்? ஏடிஎம் கார்டு, நெட் பேங்கிங். ஆ, அது மட்டும் இப்போ என்னன்னா, ஆ மைனருக்கும், அன்சவுண்டடுக்கும் ஸ்டாப் பண்ண சொல்லி முன்னாடி இனிஷியலா வந்தப்ப என்ன பண்ணிட்டாங்க, இல்லிட்ரேட்டுக்கு, அன்சவுண்டடுக்கு, மைனருக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாம குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ராடு ஹேப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு எஸ்பி ஆர்டர் வந்துச்சு. வந்ததுல அத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலா எஸ்பி ஆர்டர் நம்பர் மட்டும் நான் இப்ப சொல்றேன். குரூப் இது முடிஞ்சோனே அந்த ஆர்டர நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஹலோ? ஓகே. குரூப்ல ஷேர் பண்றேன் அந்த ஆர்டர்ஸ் மட்டும். என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னா, ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல பெர்சன் ரெசிஸ்ட் இப்போ ஒரு இந்த கேஸ் சூப்பரான கொஸ்டின். சூப்பர் மேடம். இப்போ ஒருத்தர் ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருக்காரு. நான் சொல்லணும்னு நெனச்சேன் மறந்துட்டேன். நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. ஓகே. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சிங்கிள் அக்கவுண்ட்டும் இருக்கு, ஜாயிண்ட் அக்கவுண்ட்டும் இருக்கு. பட் வந்து அந்த ஜாயிண்ட் அக்கவுண்டோட இன்னொரு ஹோல்டர் அவர் இறந்துடுறாரு. இப்போ இந்த அக்கவுண்ட் என்ன பண்றது? கம்பல்சரி அந்த அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணி தான் ஆகணும். 2வது அக்கவுண்ட் நம்ம ரூலிங்ல என்ன இருக்கு? ஒருத்தருக்கு ஒரு சிங்கிள் எஸ்பி அக்கவுண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த அக்கவுண்ட்ட அந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட்ட அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ண முடியாது. குளோஸ் பண்ணி தான் ஆகணும். சார் வேற ஏதாவது டவுட்ஸ்? சார் ரிஜிஸ்டர் பண்றது எப்படின்னு வேற கேட்டிருந்தீங்க யாரோ? சுபாஷ். மேடம் எஸ்பி அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த மாரி மல்டிபிள்ஸ் ரூ. 10க்கு மேல நீங்க ஆ டெபாசிட்ஸ வந்து ஒரு செக் ரூ. 10 60 பைசா அப்படிலாம் குடுக்குறீங்கன்னா கூட அது கிரெடிட் ஆகும். அது ரூ. 1 ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நெறைய மெச்சூரிட்டீஸ் பார்த்துருப்பீங்க. நெறையா கிளைம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆ 0.50 பைசா அந்த மாரிலாம் வரும். அதெல்லாம் கிரெடிட் பண்றோம். நமக்கே இன்சென்டிவ்ஸ் போடுறாங்கல்ல. 0.5ல ₹40 அந்த மாரி 0.40 அதெல்லாம் வருது இல்லையா? அதனால அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ரூ. 10ங்கிறது மட்டும் தான் சப்சிக்வென்ட் டெபாசிட்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மல்டிபிள் ஆஃப் 1 அப்படிங்கிறது இல்ல.
ஆ, 50% வரும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் எஸ்பி அக்கவுண்ட் சிங்கிளா ஆப்ரேட் பண்ணலாமா? அதாவது மேடம் அன்சவுண்டட் மைண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து ஒரு லீகல் கார்டியனோ இல்லை நமக்கு அந்த அசைலம் மேனேஜர் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு காப்பகத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த காப்பகத்தோட மேனேஜர் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த அந்த இவங்க மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஆ, இதுவே ஒருத்தர் வந்து ஆ, ஒருத்தருக்கு வந்து பிளைண்ட் பீப்புளாக இருக்காரு. ஓகே. பிளைண்ட் பீப்புளாக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கும் ஆ அவருக்குமே வந்து இந்த 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 இது அன்சவுண்டட் மைண்டுக்கு எப்படி ஒரு கார்டியன் வைக்கிறாங்களோ அதே மாதிரி அவரும் ஒரு அடிஷ்னல் இல்லிட்ரேட் பர்சன் அவரை வச்சு தான் பண்ண முடியும் மேடம். லிட்ரேட் பர்சனை வச்சு தான் பண்ண முடியும். லிட்ரேட் பர்சனை வச்சு தான் அவரால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். எஸ்பி அக்கௌண்ட் வீக்கெண்ட் வெப்சைட்டில் இருக்க எரர் கொஞ்சம் நேரம் சரியாயிரும். போஸ்ட் வெப்சைட் எரர் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, அது கொஞ்சம் நேரம் சரி பண்ணிடுவோம். இன் எஸ்பி அக்கௌண்ட் வீக்கெண்ட் ஜன்சுரக்ஷா ஸ்கீம்ஸ் எஸ்பி அக்கௌண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஜன்சுரக்ஷா ஸ்கீம்ஸே வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் த எஸ்பி அக்கௌண்ட் அதில் வச்சு தான் நம்ம ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ் பிஎம் எஸ்பிஐயா இருக்கட்டும், பிஎம் ஜேஜேபிஓயா இருக்கட்டும், ஏபிஓயா இருக்கட்டும், எல்லாமே பேஸ்ட் ஆன் தி எஸ்பி அக்கௌண்ட். எஸ்பி அக்கௌண்ட் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. எஸ்பி அக்கௌண்ட் ஒரு வேளை நான் மெயின்டெனன்ஸில் க்ளோஸ் ஆயிடுது அப்படிங்கிற பட்சத்தில் ஜன்சுரக்ஷா ஸ்கீம்ஸ் இன்ஆக்டிவ் ஆகிடும். தென் நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த அக்கௌண்ட்டை ரீமேப்பிங் பண்ணிக்கலாம். ஜன்சுரக்ஷா ஸ்கீம்ஸை ரீமேப்பிங் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்னா பிஎம் எஸ்பிஐ ஜேஜேபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதுவும் க்ளோஸ் ஆன மாதிரி தான். அதில் ஒன்றும் இல்லையே, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ரெனியூவல் மாதிரி தான் அது. பட் அந்த எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 நாள் டைம் இருக்கும். எஸ்பிஐ போட்டிங்க அப்படின்னா 30 நாள் வரைக்கும் ஏதாவது டெத்து ஹேப்பன் ஆச்சு அப்படின்னா எஸ்பிஐ 30 நாள் வரைக்கும் எந்த கிளைமும் கிடைக்காது. அந்த இது வந்து ரினியூவல் கேஸஸ்க்கு இல்லை. இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் புதுசாக போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த 30 நாள் டைமிங் வந்துடும். ஜன்சுரக்ஷாஸ் பார்க்கும்போது அதை டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு, இப்போ இந்த வீடியோவை நாங்கள் திரும்ப அப்லோட் பண்ணிடுவோம். அதை பார்த்துட்டு டெஸ்ட்டை வந்து மேக்ஸிமம் இந்த எஸ்பி மட்டும் தான் நீங்கள் நடத்திருக்கோம். எஸ்பி ஸ்கீம் கூட சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வர டெஸ்ட்டை இன்றைக்கே முடிஞ்சால் அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் கவனிச்சது படிச்சதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். முடிஞ்சால் இன்றைக்கி அந்த எஸ்பின்ற அந்த செக்ஷனில் போய் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடுங்க. தனியாகவே இருக்கும் எஸ்பிக்கு, பண்ணிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கு, கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸை பற்றின ஃபீட்பேக்கு ஏதாவது வேணும்னா அதிலே குரூப்பை ஷேர் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். மெட்டீரியல் வந்து நாங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குற மெட்டீரியலும் பண்ணிடுவோம். இதை வந்து எல்லா ஸ்கீமையும் கம்பைல் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கோம். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கடைசி இடத்துல ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும் டம்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கம்பேரிசன் கம்பைலிங் ஒன்று போட்டிருக்கோம். ஒரு 2 பேஜ் தான் இருக்கும். எல்லா ஸ்கீம்ஸையும் கம்பைல் பண்ணி 2 பேஜில் போட்டிருப்போம். அந்த 2 பேஜில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருவோம். அது தமிழ்லேயும் கொடுப்போம், இங்கிலீஷில் ரெண்டுமே நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எது வேணுமோ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. How to close the SB account, which link in IBBB. IBB அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எஸ்பி அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ண முடியும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. ஓகே, எனிமோர் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கிளாஸஸ் வில் பி செப்பரேட்டட் ஃபார் பிஏ, எம்டிஎஸ் அண்ட் போஸ்ட்மேன். இல்லை இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒன்றாவே முடிச்சுக்கலாமா எப்படி? அது போட்டுட்டு கூட ஒரு கிளாஸ் இது மட்டும் குரூப் மட்டும் தனியாக போட்டு அது காமனாக வர்றதை நாங்கள் கம்பைல் பண்ணி ஏன்னா தனித்தனியாக எடுத்தால் டைம் ஆகும். காமன் சிலபஸை நாங்கள் கம்பைலாக எடுத்துடுறோம், ஒரு கம்பைன் பண்ணி எடுத்துகிறோம். சிலபஸ் இல்லாத தனித்தனியாக அவங்களுக்கு உரியது எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு கம்பைன் சிலபஸை ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஸோ வெப்சைட் ஏதாவது கொஞ்சம் நேரத்தில் சரி பண்ணிடுவோம். அதனால் அந்த பிரச்சனை சரியாயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், வெப்சைட் சரியாயிடும். சரியானா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகே, லீவு நாளில் மட்டும் தான் நம்ம கிளாஸ் இருக்கும். ஓகே, இது ஒரு இது எனக்கு
நமக்கு கொஞ்சம் ஒரு நாள் இப்போ ஒரு 100 பேர் அட்டெண்ட் பண்ணுவோம். அடுத்தது 50 பேர் ஆகும். அடுத்தது 20 பேர் ஆகும். எங்களோட மோட்டிவேஷனையும் நீங்க குறைச்சிடாதீங்க. நீங்க ம். அட்டெண்ட் பண்றதும், நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லயும் தான் எங்களுக்கு நம்ம அடுத்து பண்ணணும். அடுத்து அடுத்தடுத்து நாங்க வந்து நெறையா இன்புட்ஸ் குடுக்கணும் அப்படின்னு தோணும். நீங்களே டவுன் ஆயிட்டே வந்தீங்கன்னா, அப்புறம் நாங்களும் அடுத்தடுத்து சரி நம்ம அடுத்து ஒர்க் பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். அதாவது ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் லெவல் கம்மியாயிடுச்சுன்னா, நாங்க வெறும் மெட்டீரியலும், கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அவைலபிள் ஆகுற பட்சத்தில கிளாஸ நாங்க வந்து நிறுத்திருவோம். யூஸர பொறுத்து தான் நாங்க பண்ணுவோம் கண்டிப்பா. யூசுவலா எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 9 to 7 இருக்கும் ஆஃபீஸ்லயே. அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறோம். நீங்க அதுக்கேத்த மாரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான், அதாவது ஒரு ஒரு விஷயத்த எங்களாலயும் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுவோம். ஏன்னா இதுல வந்து உங்களோட உங்களோட எஃபெக்ட் தான். இப்போ நான் மட்டும் இந்த கிளாஸ்ல சேர்ந்துட்டேன், நான் மட்டும் பாஸ் ஆயிருவேன்னு எதுவுமே கிடையாது. அதான் முன்னாடி நான் சொன்ன மாரி, பைசா கட்டினாலோ, இல்ல ஒரு கிளாஸ்ல சேர்ந்துட்டாலோ நம்ம பாஸ் பண்ணவே முடியாது. நம்மளோட இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் தான். நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருத்தர் படிப்பாரு அப்படின்னு. பட் அவருக்கு எங்க போய் படிக்கிறதுன்னு தெரியாம இருக்கும். அந்த மாரி இருக்கவங்களுக்கும் கைட் பண்ணுங்க. ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸையும் சேர சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்க, உங்க டிவிஷன்ஸ்ல இருக்கவங்க சேர்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா, நீங்க டிஸ்கஸ் பண்ணி படிப்பீங்க. உங்களோட மார்க்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நாலேட்ஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நான் மட்டுமே படிப்பேன், எனக்கு மட்டுமே தெரியணும் அப்படின்னு நெனச்சா, எந்த விஷயமும் யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே ஃப்ரீயா தானே படிக்கிறோம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லனாவது உள்ள வருவாங்க, கத்துப்பாங்க அப்படிங்கிறதுல தான் நாங்க இப்போ இந்த வருஷம் ஃபுல்லா ஃப்ரீ கிளாஸ் போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கோம். அத கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க எப்படி நாங்க சொல்ற கிளாஸ்ல மோட்டிவேட் ஆகுறீங்கன்னு நம்புறோம். அதே மாரி உங்க மூலம் நாங்க மோட்டிவேட் ஆகுறோம். ஓகே. தேங்க் யூ. எனி கொஸ்டின்ஸ் இல்லைன்னா எக்ஸிட் ஆகிக்கங்க. கொஸ்டின்ஸ் இல்லைன்னா எக்ஸிட் ஆயிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லாட்டி எக்ஸிட் ஆயிடலாம். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டவுட்ஸ்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணுங்க. ஷேர் கொஸ்டின் கேளுங்க. ஆன்சர் பண்ணுவோம். தேங்க் யூ. தேங்க் யூ ஆல். கண்டிப்பா கிளாஸ பத்தின ஃபீட்பேக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. Patient to around people who decide to do it. Do not keep up and ज़रूरत है दैट पेन प्रोडक्ट है आपकी कर सकते हो अभी சண்முகம் எக்ஸிட் பண்ணி விட்டுருங்க மீதி பார்ட்டிசிபென்ட்ஸும்